இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமதூர் தாலுகா புதூரிலிருந்து சாத்தனூர் செல்லும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் அரசுக்கு சொந்தமான இடங்களை தனிநபருக்கு தாரை வார்த்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அரசுக்கு சொந்தமான நாயக்கர் குலத்தின் ஆக்கிரமிப்புகளை நீதிமன்றம் உத்தரவு என காரணம் காட்டி சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் சாதிய வன்மத்துடன் செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் புதூரில் இலவச கழிப்பறை கட்டித்தர வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வணிகரணி மாநில துணை செயலாளர் முஸ்தபா ராவுதர், ஒன்றிய செயலாளர் வினோத் என்கிற புதியவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் துரையரசன், தொண்டரணி மாநில துணை செயலாளர் KP செல்வம், முன்னாள் செயலாளர் சிற்றரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் ஆத்தூர் கோட்டாட்சியர் அங்கீகாரம் பெற்றுள்ள அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் இதுகுறித்து கோட்டாட்சியரிடம் முறையிட்டு உள்ளனர். ஆனால் இதுகுறித்து அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தேர்தல் ஆணையம் கடந்த 6/1/2025 அன்று வாக்காளர் பட்டியல் வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியிட்டார்கள். அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது அனைத்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியை அழைத்து அவர்கள் முன்னிலையில் வெளியிடுவதுதான் வழக்கமாக உள்ளது. ஆனால் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒருவரை கூட அழைக்கப்படவில்லை. யாரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை. இது சம்பந்தமாக கோட்டாட்சி அவர்களை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டோம். அவர் அலட்சியமாகவும் அவமானப்படுத்துகிற நோக்கில் அநாகரிகமாக பேசி அவருடைய செயல் ஒரு மனநலம் பாதித்தவர் போல் நடந்து கொண்டார். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு அங்கீகரிக்க தியாகச்சூடர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல தியாகங்களுக்கு அடிப்படையில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைந்த மாபெரும் கட்சி. இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சி நிர்வாகிகளை அழைக்கவில்லை என்று கேட்டதற்கு கோட்டாட்சியர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் மிகவும் வன்மமாகவும் அனாவசியமாகவும் அநாகரிகமாகவும் அலட்சியமாகவும் பதில் கூறியது எங்களை மிகவும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் பாதிக்கிற செயலாக கருதியுள்ளோம். இது சம்பந்தமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். இல்லையேல் தலைமையினுடைய வழிகாட்டுதலின்படி கடுமையான போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் அலசந்தபுரம் ஊராட்சி கொல்லப்பள்ளி பகுதியில் 25க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் கலந்து கொண்டு கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்றார். இதில் மாவட்ட விடுதலை இயக்கம் ஏசுவேரி, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் யுவராஜ், ஒன்றிய பொருளாளர் கந்தன், மகளிர் விடுதலை இயக்கம் ஒன்றிய செயலாளர் சத்யா, வாணியம்பாடி நகர செயலாளர் ஷர்மிளா, நாற்றம்பள்ளி ஒன்றிய துணை செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் கிருஷ்ணவேணி, அலசந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் சந்திரசேகர், சங்கராபுரம் ரமேஷ், மாதனூர் கிழக்கு ஒன்றியம் பெரியகுப்பம் ஊராட்சி கிளை செயலாளர் பிரேம்குமார், இளைஞர் எழுச்சி பாசறை சதீஷ் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றியத்தில் அலசந்தபுரம் ஊராட்சியில் கொல்லப்பள்ளி இந்த கிராமத்தில்
இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, இந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இல்லை என்று சொல்றது. இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று கூடி இந்த மக்களிடம் அவங்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரு ஆலோசனை நடத்தினோம். அந்த ஆலோசனை பிரகாரம் அவர்களுக்கு அந்த சுடுகாட்டுக்கு வீட்டுமனை பட்டா தாசில்தார் கட்டி ஆர்டிஓ மேடம் கட்டி தகவல் கொடுத்து அந்த வீட்டு பட்டா வாங்கி கொடுப்பதாகவும், மேலும் வெல்பர் தாசில்தார் கிட்ட பேசி இவர்கள் புதிதாக குடியிருப்பு இருப்பதற்கு வீட்டுமனை பட்டா வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறோம். இந்த பகுதி அனைத்து குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் எந்த கட்சியும் சேராமல் மொத்தமாக விடுதலை சிறுத்தைகளாக தங்களை இணைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த திருப்பத்தூர் வடக்கு சார்பாக நாங்கள் நன்றி கூறியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முள்ளந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் தனது சொந்த செலவில் அரிசி மற்றும் பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகராட்சி செயற்பொறியாளர், மேற்பார்வையாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, ஒன்றிய செயலாளர் இளங்கோவன், அரசூர் சமத்துவன்கோட்டை அரசன், இறையூர் நிக்கோலஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வலிவலம் கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கொடியாலத்தூர் கிராமத்தில் கட்சி கொடியினை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் ஏற்றி வைத்தார். பின்பு அவரது முன்னிலையில் கொடியாலத்தூர், வலிவலம், ஆதமங்கலம், மயிலாப்பூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 60 பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் NTED முரசு, நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சும செல்வராசு, திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் செல்வன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் செல்வம், வடிவழகன், மாவட்ட துணை செயலாளர் பேரறிவாளன், வழக்கறிஞரும் கவிஞருமான கந்தசாமி, கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ், ஒன்றிய செயலாளர்கள் பாண்டியன், பாவேந்தன், ஒருங்கிணைப்பாளர்கள் அருள்ராமன், மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகிற ஆளுநர் RN ரவி பதவி விலக வலியுறுத்தி காஞ்சிபுரம் பாசிச எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சி அண்ணா பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் நடைபெற்ற இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் VCK வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,